வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கூட்டாண்மை. கூட்டாண்மை சேர்ப்பு என்பதில் எடுத்துக்காட்டு கணக்கு 9 மற்றும் பயிற்சி கணக்கு 9 ஆகியவற்றை தற்போது பார்ப்போம். ஹரி மற்றும் சலீம் என்ற இரு கூட்டாளிகள் 5:3 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ஜோயல் என்பவரை 1/8 என்ற பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் அப்பங்கு முழுவதையும் ஹரி என்பவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும். இப்போ ஹரி மற்றும் சலீம்ன்றவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 5:3 வச்சுருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? 5/8:3/8. அதற்கடுத்து இப்போ இந்த 1/8ன்ற பங்கு ஜோயல்ன்றவர் வாங்குறாரு. அதை யார்கிட்டருந்து வாங்குறாரு அப்படின்னா ஹரின்றவர்கிட்டருந்து வாங்குறாரு. அப்போ ஹரின்றவர் தான் 5/8 வச்சுருக்காரு. அதில் 1/8 இவர் கொடுக்குறாரு. 1/8 கொடுத்ததுக்கப்புறம் மீதம் இவர்கிட்ட 4/8 இருக்கும். அதற்கடுத்தது ஜோயல்ன்றவர் இவர்கிட்டருந்து சலீம்கிட்டேருந்து எதுவும் வாங்கலை. அப்போ சலீமோட பங்கு அப்படியே தான் இருக்கும். அவர் எதையும் தியாகம் பண்ணவில்லை. அதற்கு அடுத்தது புதிய லாப விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புதிய லாப விகிதம்ன்றது இப்போ சலீமோட பங்கு எவ்வளவுன்னா 3/8. இது அப்படியே 3/8 வந்துடுது. அதற்கு அடுத்தது ஜோயல்ன்றவருக்கு ஆல்ரெடி எவ்வளோ வாங்கியிருக்காரு? அங்கேருந்து வாங்கியிருக்காரு. யார்கிட்டருந்து? ஹரிட்டிருந்து வாங்கினாரு 1/8. இது அப்படியே இருக்குது. இதுக்கடுத்து புதிய லாப விகிதம் எவ்வளோன்னா 4:3:1. அதற்கடுத்து பயிற்சி கணக்கு 9. ஆனந்த் மற்றும் சுமன் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அவர்கள் சரண் என்பவரை 1/5 என்ற பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் அப்பங்கு முழுவதையும் ஆனந்திடமிருந்து பெற்றுக்கொண்டார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடவும். ஆனந்த் மற்றும் சுமன் இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ இருக்குது? 3:2 இருக்குது. 3:2 அர்த்தம் என்ன? 3/5 அடுத்து 2/5. இப்போ இந்த சரண் என்பவர் 1/5 யார்கிட்டருந்து வாங்குறாரு அப்படின்னா ஆனந்துக்கிட்டேருந்து வாங்குறாரு. அப்போ ஆனந்தோட பங்கு 3/5 மைனஸ் 1/5 அவருக்காக தர்றாருல, தந்ததுக்கப்புறம் இவர் 2/5 வச்சுருப்பார். அதற்கடுத்து சுமன் என்பவர் எதுவும் கொடுக்கல. அதனால் இவர்கிட்ட இருக்கிற பங்கு அப்படியே இருக்கும். இது 2/5. அதற்கடுத்தது சரண் என்பவருடைய பங்கு 1/5 யார்கிட்டருந்து வாங்கினது? ஆனந்துக்கிட்டேருந்து வாங்கினது. அது 1/5 அப்படியே இருக்கும். அதற்கடுத்து புதிய லாப விகிதம் அப்படின்றது எவ்வளோன்னா 2:2:1.